மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக குக்கரை சூடு பண்ணிவிட்டேன். தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார் அனிசி, கடல் பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 30 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணது அதையும் உள்ளே போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது அதை உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 kg மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதை உள்ளே போட்டுட்டேன். இதை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் ஆன உடனே ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் அதில் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விடும்போது உங்களுக்கு அந்த மசாலா பவுடரோட பச்சை வாசனை போயிடும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நீங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு அரை முடி தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் விழுதையும் உள்ளே போட்டுட்டு இந்த குழம்பை நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பச்சை கொத்தமல்லி அதை தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாய் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 2-3 பிரியாணி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பும் நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயம், தாராளமாக கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கலாம். இது ஓரளவு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற ஸ்டேஜில் இதை எடுத்து குழம்புல விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடாக சாதம் வடித்து இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதை தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.